குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வெக்டார் கேல்குலஸ் பேப்பரில் புது சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் சாப்டர் ரெண்டுமே கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம் இதை வச்சு தான் பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு சிலபஸில் தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உண்டு, அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஸோ கிரீன்ஸ் தியரத்துக்கு ப்ரூஃப் தேவை கிடையாது. ஸோ ஆக்சுவலாக கிரீன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் சி எம் டிஎக்ஸ் ப்ளஸ் என் டிஒய் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் டோ என் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். ஸோ டோனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், இது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஸோ அப்போ எம்ங்கிற இந்த வெக்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், என்னங்கிற வெக்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதுதான் டோ எம் பை டோ ஒய், டோ என் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வெரிஃபை கிரீன்ஸ் தியரம்னா நம்ம இதை மாதிரி தான் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். இது ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு போவோம் டேரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் இன் த பிளேன் ஃபார் த இன்டெக்ரல் ஓவர் சி எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. Where C is the curve enclosing the region R bounded by the parabola y equal to x square and the line y equal to x. ஸோ இது யூனிவர்சிட்டியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ வெரிஃபை கிரீன்ஸ் தியரம். C is the curve bounded by the parabola-வாலையும் bounded ஆகிருக்குது, லைனாலையும் bounded ஆகிருக்கு. y equal to x square and the line y equal to x. ஸோ சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா, the parabola and the line intersect at the origin. ஸோ இந்த பேரபுலாவும் இந்த லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே ஓ அப்படிங்கிற இந்த ஆரிஜின் பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த equations, parabola equations are given by x is equal to t, y equal to t square. ஸோ இதுதான் parabolic equations. இதுவும் நீங்கள் calculus பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ பேரபுலாவை பொறுத்த வரையில் x is equal to t அப்படின்ட்டு போடுவோம். ஸோ x is equal to tங்கிறத இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா y equal to உங்களுக்கு t square அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ லிமிட்ஸ் எப்பவும் போல் 0 to 1 தான். ஸோ tன்னு எடுத்தாலே ஜென்ரலாக 0 to 1 தான் எடுப்போம். ஸோ அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இன்டெக்ரல் ஓவர் சி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய், இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ நம்ம தியரத் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, டிஎக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு எம்மு, டிஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு என்னு. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது அப்படின்னா எம்மோட வேல்யூவாக வரும், எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது. அதை மாதிரி என்னோட வேல்யூ என்னது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸுக்கு பதிலாக டி நீங்கள் போடணும், ஒய்க்கு பதிலாக டி ஸ்கொயர் போடணும். அப்போ இது என்னவாகும் உங்களுக்குன்னா டி கியூப் ப்ளஸ் டி ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதுவோமா? அப்போ டி கியூப் ப்ளஸ் டி பவர் 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குதா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்ததுனால டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம டிடியை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்ததுனால எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு எடுத்ததுனால டிஒய் உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா 2t dt அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா டிஒய்க்கு பதிலாக 2t dt அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா டி கியூப் ப்ளஸ் டி பவர் 4 ப்ளஸ் 2t கியூப் பொதுவாக எடுத்துடலாம். டிடி ரெண்டுத்துலேயுமே பொதுவாக இருக்குல்ல, அதனால் பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா டி கியூப் ப்ளஸ் டி பவர் 4 ப்ளஸ் 2t கியூப் இன்ட்டு டிடி. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3t கியூப் ப்ளஸ் டி பவர் 4 இன்ட்டு டிடி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி கிடைக்கும். லிமிட் 0 to 1. அப்போ டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19/20 அப்படிங்கிறது ஆன்சராக
கிடைக்கும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா பேரபலிக் ஈக்குவேஷன்ஸுக்கு. ஸோ அதுக்கப்புறம் லைன்லேயும் பவுண்டட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்போ த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லைன் ஆர் கிவன் பை x is equal to t and y is equal to t. ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் லைன் பொறுத்த வரையில். ஸோ x is equal to t, y is equal to t அப்படின்னே போடுவோம், where t runs from 0 to 1. ஸோ மேலே இன்டகிரேஷனில் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கீழே x is equal to t போடணும், y is equal to t அப்படின்ட்டு போடணும். அப்போ உங்களுக்கு போத் dxும் சரி dyயும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து dt அப்படிங்கிறது தான் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இன்டெக்ரல் 1 to 0. ஸோ 0 to 1 அப்படின்ட்டு போட மாட்டோம். இது வேர் t runs from 1 to 0 மேலேருந்து கீழே தான் வந்து வரும் லைன். ஓகேவா? அதனால் லிமிட் வந்து 1 to 0 அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ t ஸ்கொயர் ப்ளஸ் t ஸ்கொயர் இன்ட்டு dt ப்ளஸ் t ஸ்கொயர் இன்ட்டு dt. dtயை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா 3t ஸ்கொயர் dt அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ 3 இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t கியூப் பை 3 ஃப்ரம் 0 to 1 to 0. அப்போ லோயர் லிமிட் தான் கிடைக்கும். அப்போனா ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ பேரபிளாக்கு தனியாக கண்டுபிடிச்சாச்சு, லைனுக்கு தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் c m dx ப்ளஸ் n dy வந்து 19/20 - 1 which is nothing but -1/20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது மொதல் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னதுன்னா ∂n/∂x மைனஸ் ∂m/∂y. இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ தான் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயரு, அதை மாதிரி எம்மோட வேல்யூங்கிறது xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 2x கிடைக்கும். ஸோ இந்த xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை பண்ணால் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை பண்ணும்போது 2y அப்படின்ட்டு வரும். ஸோ முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இதை -x - 2y அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ இன்ட்டு dx dy. ஸோ இங்கே டபுள் இன்டெக்ரல் அப்படிங்கிற போது இதுக்கு வந்து நம்ம லிமிட்ஸ் பார்க்கணுமா. ஸோ dx dy முதல்ல dx dyக்கு வந்து லிமிட் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குதா, அதனால y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இதை போடுவோம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் பார்த்தீங்க லைனை பொறுத்த வரையில் y ஈக்குவல் டு எக்ஸ் தானே. ஸோ y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது வந்து லைனை பொறுத்த வரையில் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வந்து பேரபிளாவை பொறுத்த வரையில். ஸோ அதனால தான் லிமிட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டு எக்ஸ் அப்படின்ட்டு போடுவோம். இது ஒய்யோட லிமிட்டு. எக்ஸோட லிமிட் எப்பவும் போல் 0 to 1 அப்படிங்கிறது. ஸோ 2x - x - 2y இன்ட்டு dy dx வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணணும் முதல்ல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணணும்னா 2x - x வந்து எக்ஸு மைனஸ் 2y அப்படின்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது xy - 2y ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் xy - 2y ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு லிமிட் வந்து இன்டெக்ரல் x ஸ்கொயர் டு எக்ஸு. ஸோ ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸோ நீங்கள் ஒய்க்கு பதிலாக எக்ஸு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடணும், மைனஸ் லோயர் லிமிட் போடணுமா. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடும்போது எக்ஸ் ஸ்கொயர், இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேமாக. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அது போக உங்களுக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் டு த பவர் 4ங்கிறது வந்து ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் டு த பவர் 4 அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். ஸோ இது லோயர் லிமிட் அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து ஒரு மைனஸ் வந்திருக்கும். ஸோ இதை உங்களுக்கு இன்டகிரேட் பண்ண தெரியும். ஸோ அது இன்டகிரேட் பண்ணி நீங்கள் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -1/20 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இன்டெக்ரல் ஓவர் சி எம் டிஎக்ஸ் ப்ளஸ் என் டிஒய் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ∂n/∂x மைனஸ் ∂m/∂y இன்ட்டு dx dyங்கிறது. அதனால கிரீன்ஸ் தியரம் வந்து வெரிஃபைடு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் இன் த பிளேன் ஃபார் த இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் ஓவர் சி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் வேர் சி இஸ் த கர்வ் என்க்ளோசிங் த ரீஜியன் ஆர் பவுண்டட் பை த லைன்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் த பேரபிளா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு
எக்ஸ். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து நம்ம கிரீன்ஸ் தியரமை தான் வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பேரபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி லைன் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ மேலே ப்ராப்ளமில் செஞ்ச மாதிரியே தான் வந்து செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த லைன் கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா முதல்ல வந்து நமக்கு கொஸ்டினில் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் பொறுத்த வரையில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தானே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தால் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டி ஆயிருமா? வேர் டி ரன்ஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த இன்டகிரேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதில் எக்ஸுக்கு பதிலாகவும் டி, ஒய்க்கு பதிலாகவும் டி அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா இது வந்து டி கியூப் இன்ட்டு டிடி அப்படின்ட்டு வரும், ப்ளஸ் டி இன்ட்டு டிடி அப்படிங்கிற மாதிரி வரும். ரெண்டுக்கு பதிலாகவும் டி போட்டோம் அப்படின்னா அப்போ டி கியூப் ப்ளஸ் டி இன்ட்டு டிடி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்கள், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்ப்ளிஃபை பண்ணால் உங்களுக்கு 3/4 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து லைனை கண்டுபிடிச்ச மாதிரி பேரபோலாக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ பேரபோலாக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பேரபோலாவை. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ எக்ஸுங்கிற அப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் டி ஸ்கொயர் போடுங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் டி ஸ்கொயர் இருக்கணும் அப்படின்னா ஒய்க்கு பதிலாக என்னது இருக்கணும்? அப்போ டி இருந்தால் தானே எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். அல்லது நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஒய்க்கு பதிலாக டி அப்படின்ட்டு போடுங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக டி போடுங்க. ஆனால் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் உங்களுக்கு எக்ஸு. அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிரும்னா டி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து டி ரன்ஸ் ஃப்ரம் 1 to 0. ஸோ பேரபோலா எப்போவுமே வந்து மேலேந்து கீழே வரக்கூடியது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைனுக்கு வந்து கண்டுபிடிக்கும் போது லிமிட் வந்து 1 to 0 போட்டிருப்போம். ஓகேவா? பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா 1 to 0 அப்படிங்கிறத வந்து போட்டிருப்போம். ஸோ இங்கே பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து 1 to 0 அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஏன்னா அந்த பேரபோலா எப்படி இருக்குது, லைன் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம இந்த லிமிட்டை வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஒய் டிஒய் என்ன அப்படிங்கிறத வந்து போடணும். ஸோ அதுக்கு நான் வேல்யூஸ் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி ஆன்சரை வந்து -11/14 அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பேன். ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ 3/4 -11/14 வரும். ஸோ அதை சிம்ப்ளிஃபை பண்ணால் -1/28 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ∂n/∂x -∂m/∂y இன்ட்டு dx dy இருக்குது. ஸோ இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னோட வேல்யூ வந்து ஒய், எம்மோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ அதை வந்து இப்படி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ -x ஸ்கொயர் இன்ட்டு dy dxன்னு வரும். ஒய்யோட லிமிட் பார்க்கணும். ஸோ கொஸ்டினில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்னும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஒய் என்னதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு தெரியும். அப்போது லிமிட் வேரிஸ் ஃப்ரம் √x to x x to √x அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ x to √x அப்படிங்கிறத போடுவோம். ஸோ ரெண்டாவது லிமிட் எப்பவும் போல் எக்ஸுக்கு வந்து 0 to 1 வரதான் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஃபஸ்ட்டு லைனு, ரெண்டாவது தான் பேரபோலா. ஸோ ஃபஸ்ட்டு லைனு அப்படிங்கிறதுனால லோயர் லிமிட் தான் வந்து லைனு கொடுப்போம், அப்பர் லிமிட் வந்து பேரபோலாக்கு கொடுப்போம். ஸோ மேலே உள்ள ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரபோலா கொடுத்துருந்தாங்க, ரெண்டாவது தான் வந்து லைன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருப்போம், ரெண்டாவது தான் வந்து எக்ஸ் போட்டிருப்போம். ஸோ ரெண்டுத்துக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு வித்தியாசம். ஸோ இதுக்கு அதை மாதிரி போடுங்க. இதுக்கப்புறம் -x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு இன்டகிரேட் பண்ணுறதுனால ஒய் டிஒய்யை இன்டகிரேட் பண்ணால் உங்களுக்கு ஒய். ஸோ ஒய்க்கு பதிலாக தான் நீங்கள் √xும் எக்ஸும் போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு √x வரும், மைனஸ் உங்களுக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் லோயர் லிமிட் போடும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து x³ இன்ட்டு dx அப்படின்ட்டு கிடைக்கும்.
ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ நீங்கள் இந்த பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டு த பவர் 5/2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் டு த பவர் 5/2 நீங்கள் இன்டகிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து எக்ஸ் பவர் 7/2/7/2 அப்படின்ட்டு கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸ் டு த பவர் 4/4. லிமிட் வந்து 0 to 1. ஸோ 0 to 1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கும் வந்து -1/28ங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால் கிரீன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளமை பொறுத்த வரையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பேரபலா கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது வந்து லைன் கொடுத்துருப்பாங்க. அதனால் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இங்கே பொறுத்த வரையில் ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது பேரபலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை மாதிரி 1 to 0 0 to 1ன்னு மாற்றி எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு இன்றைக்கி இந்த ப்ராப்ளமை வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் ஃபார் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஒய் வேர் சி இஸ் த கர்வ் என்க்ளோசிங் த ரீஜியன் ஆர் பவுண்டட் பை த லைன் ஒய் ஈக்குவல் டு 2x அண்ட் பேரபலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2xங்கிற லைனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும், பேரபலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸுக்கும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் தானே. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து 8/3 அப்படின்ட்டு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு ஹிண்ட்டு தந்துடுறேன். ஃபஸ்ட்டு லைன் y ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ y ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக t போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு yக்கு பதிலாக 2t அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரையில் லிமிட் வந்து 0 to 2, ஏன்னா y ஈக்குவல் டு 2xன்னு தானே கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் லிமிட் வந்து yக்கு பதிலாக 1 போட்டால் எக்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் ஒய் வந்து 2 தானே. ஸோ அதனால தான் லிமிட் வந்து 0லேருந்து 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது இங்கே 0 to 1 கிடையாது, 0 to 2, ஏன்னா ஒய் ஈக்குவல் டு 2x அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேரபலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8xங்கிறத வந்து பேரபலான்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒய்க்கு பதிலாக 4t போடுங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக 4t போட்டிங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் வந்து 16t² அப்படின்ட்டு ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 8x. அப்போ எக்ஸு தேவை அப்படின்னா 16/8 இன்ட்டு t² அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 2t² அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இங்கே எப்போவுமே ரெண்டாவது வேல்யூஸ் வந்து ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 0 தான். 3 ப்ராப்ளமில் பார்த்தாலுமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரையிலையும் இங்கே ரெண்டாவதாக பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எடுக்கும் போது நம்ம 1 to 0ன்னு போட்டிருப்போம். ஸோ இங்கேயும் நீங்கள் ரெண்டாவதாக பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு லிமிட் 1 to 0ன்னு போடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்லையும் அதே மாதிரி தான். ரெண்டாவதாக பேராமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு வந்து 1 to 0 அப்படிங்கிறது தான் வந்து லிமிட்டு. ஸோ இதை இது பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 8/3 இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 8/3 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ∂n/∂x - ∂m/∂y போடணும்ல, அதுக்கு dx dyக்கு லிமிட்டு தேவையில்ல. ஸோ அதுக்கு பார்ப்போம். ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8xனா ஒய் ஈக்குவல் டு √8x, அதுக்கப்புறம் ஒய் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு dyயோட லிமிட் வந்து 2x to √8x. அதை மாதிரி எக்ஸுக்கு லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 2. அப்போ நீங்கள் டபுள் இன்டெக்ரல் போடும்போது 2x to √8xங்கிறத உள்ளே போடுவீங்க, 0 to 2ங்கிறத வெளியில் போடுவீங்க. இந்த ∂n/∂x - ∂m/∂y போட்டுட்டு dy dx அப்படிங்கிறத போடுவோம். ஸோ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து 8/3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால கிரீன்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைடு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக போட்டு வைங்க. இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.